ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிற வசனம் எரேமியா 10வது அதிகாரம் 12வது வசனம். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்செங்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். பல வேளைகளில் நம்ம அன்றாட பிரச்சனைகள், வாழ்க்கையில் வருகிற சிறிய போராட்டங்கள், பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார், ஆண்டவர் ஏன் கிரியை செய்யாமல் இருக்கிறார் நம்ம நினைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கிறோம். இவ்வளோ பெரிய பூமியை தம்முடைய வல்லமையினால் படைத்த ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன் அவர். அவருடைய ஞானமும் அவருடைய அறிவும் நம்ம அறிவுக்கு எட்டாத தூரத்தில் இருக்குது. உலகத்தை தம்முடைய அறிவினால் இயக்கி கொண்டிருக்கிற அந்த தேவன், நம்முடைய வல்லமையினால் இயக்கி கொண்டிருக்கிற அந்த தேவன் நமக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன காரியத்தை மாற்ற அவர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் சிந்திக்கிறதில்லை. இன்றைக்கு தியானிங்க. ஆண்டவர் மிக பெரியவர். இந்த பூமியை சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், அதை இம்மட்டும் நிலைவரப்படுத்தியிருக்கிற ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இப்படியே முடியாது, அதை கர்த்தருடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலும் மாறும் என்று விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.